பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாவை பத்தி பெருமிதமா சொல்றாங்க நடிகை பிரியா ஆனந்த். கமல் சாருக்காக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஓவியாவோட இயல்பான மற்றும் தைரியமான குணங்களை ரசிக்க ஆரம்பிச்சுட்டேங்கிறாங்க நடிகை பிரியா ஆனந்த். சில தினங்களுக்கு முன்னாடி ஓவியாவுக்கு ஆதரவா கூட்டத்துல ஒருத்திங்கிற வாசகத்தோடு ட்விட்டர் பக்கத்துல போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சினிமா பிரபலங்களோட பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாதால பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிறைய பேர் பாக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். அதுலயும் நடிகை ஓவியாவோட தைரியம் ரொம்பவே வியக்க வைக்குது. அவங்கள நான் நேர்ல பார்த்ததில்ல, இப்ப பார்க்கணும்னு தோணுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே முகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி பேசுறத பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஓவியா ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரியான ஆட்டிடியூடோட தான் இருக்காங்க. அவங்கள கார்னர் பண்ணி சுத்தி இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்கறாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு மத்தவங்களுக்காக ஓவியா தன்னை மாத்திக்கல. எல்லாரும் எதிர்த்தாலும் யாருக்கும் ஜால்ரா போடாம துணிச்சலா இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும் விதம் துணிச்சலோட கேள்வி கேக்குது. ஒருத்தர் அடிச்சிடுவேன்னு சொல்றப்போ எங்க அடிங்க பாக்கலாம்னு தில்லா இருக்கிறதெல்லாம் வாவ் ரகம். வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது அதை விட கஷ்டம். ஒரு விஷயத்த கடந்து போக ரொம்பவே நம்ம மாத்திக்கிட்டா நம்ம மனசாட்சியோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருக்காகவும் ஒரிஜினல் குணத்தை மாத்திக்காம இருக்கணும்னு ஓவியா செயல்பாடுகள் உணர்த்துது. யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, நான் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு ஓவியா சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த செல்ஃப் மோட்டிவ் விஷயத்த ஃபாலோ பண்ணினாலே பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். ஐ லவ் ஓவியாங்கிற பிரியா ஆனந்த் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. நடந்ததை திரிச்சும் நடக்காததை நடந்த மாதிரியும் நம்ம கிட்ட பலர் பேசுவாங்க. அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்மள ரொம்பவே வருத்திக்க கூடாது. இது உண்மையா இல்லையான்னு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மனம் விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நாம நம்மளா இருக்கிறது தான் உண்மையான வெற்றி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நிறைய கேமரா இருக்கிறதால யார் என்ன பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கிறது தெரியுது. ரியல் லைஃப்ல நம்மளோட மனசாட்சி தான் நமக்கு கேமரா. அதுக்கு கட்டுப்பட்டு மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம வாழ்ந்தா போதும். இந்த விஷயங்களை எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா கத்துக்கிட்டேன். சினிமாக்காரங்க உலகம் வேற மாதிரியானது. அவங்க வசதியா பிரச்சனை இல்லாம வாழ்றாங்கன்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்குள்ளும் பல பிரச்சனைகள் இருக்கு. பொதுமக்களுக்கு வரும் பிரச்சனைய மாதிரி அன்றாடம் சக துறையினராலே நாங்களும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இத பிக் பாஸ் மூலமா மக்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன்னு பிரியா ஆனந்த் தெரிவிச்சிருக்காங்க. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.